இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி எழுந்துரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? உன்கிட்ட எனக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கு. இங்க நடந்த விஷயத்தை பத்தில நான் உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் ரிஷி எழுந்துரு. டாக்டர் தான் உனக்கு மருந்து கொடுத்தாருல, அதுக்கப்புறம் கூட நீ கண்ணை திறக்க ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிற? இங்க கொஞ்சம் என்னோட நிலைமைய தான் பாரு. உன்னை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நான் டென்ஷன்ல இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இல்ல? நீ தள்ளி இருந்தா கூட என்ன பத்தி தான் நினைக்கிற. அடே, எனக்கு இங்க இருக்கிற டென்ஷன் இல்ல, அங்க எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்ல. நீ அங்க இருக்கிறதால டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இருந்தாலும் முதல் முறையா இதை நீ கவனிச்சுக்கிறல்ல, அதான் டென்ஷனா இருக்கு. நீ தள்ளி இருந்தப்போ என்ன புரிஞ்சுக்கிட்ட. அப்ப கிட்ட இருக்கும் போது ஏன் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல? அப்ப என்ன இப்போ உடனே தள்ளி போயிட்டு ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்க சொல்றியா? அப்பதான் உனக்கு புரியுமா? ரிஷி ரிஷி ப்ளீஸ் ரிஷி எழுந்துரு. சரி, என்னோட பேச்சு நீ கேட்க மாட்டல. இனிமே நீ எழுந்திருக்க தேவையில்ல. இனிமே நானும் உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என் மனசுல பட்டதை உன்கிட்ட சொல்லவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். நான் வந்து சந்திரன் கிட்ட பேசிக்கிறேன். என் மனசுல பட்டதெல்லாம் சந்திரன் கிட்ட சொல்லுவேன். அவர் என் பேச்ச நல்லா கேட்பாரு. என்னோட பேச்சை ஏத்துப்பாரு. நீலாம் ஏத்துக்க வேண்டாம், என்னோட பேச்ச கேட்கவும் வேண்டாம். நான் உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தரேன் ரிஷி. 3 வரைக்கும் எண்ணுவேன். நீ எழுந்துட்டா நல்லது, இல்லனா என் மனசுல இருக்கிறத சந்திரன் கிட்ட சொல்லிருவேன். பாத்துக்க. 1 2 3. நீ எழுந்துட்டியா? ஆனா இப்போ உன்னோட சாக்கு போக்க நான் கேட்க மாட்டேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்னை விட்டுடு. என்ன ஆச்சு ரிஷி? நீ என்னாச்சு? அதான் நான் எழுந்துட்டேன்ல. அது நீ 3 என்ற வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லதான். ஆனா இப்ப பாரு, நான் எந்திரிச்சிட்டேன். அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்ப வேணும்னு தான் நீ கண்ணை மூடிட்டு இருந்தியா? ஆமா, வேணும் தான். நான் கண்ணை திறக்கல, ஏன்னா நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் எந்திரிச்சிட்டேன்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதெல்லாம் போகட்டும். என்னமோ சொன்னீங்க? மனசுல பட்டதை சொல்லணும்னு சொன்னல, என்கிட்ட சொல்லு. இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்காக 3 வரைக்கும் என்னன்னா, ஆனா நீ எழுந்திருக்கவே இல்ல. யூ ஆர் லேட் மிஸ்டர் ஹஸ்பண்ட். நான் சந்திரன் கிட்டே பேசிக்கிறேன். ஒரு செகண்ட் இரு. நீ என்ன பழைய ஹீரோயின் மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்க? சந்திரன் கிட்ட பேச போற? அட, சந்திரன் கிட்ட தான் யார் பேசுவாங்க? நீ இப்படி. நான் பேசுவேன். ஏன் தெரியுமா? சந்திரன் கிட்ட பேசும்போது அவர் ஆர்கியூ பண்ணவே மாட்டாரு. நான் பேசுறத மௌனமா கேட்டு பாரு. ஓகே சரி, நானும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். மௌனமா உன்னோட பேச்ச கேக்குறேன். ஓகே, ஸ்டார்ட். சொல்லு, என்ன விஷயம்? நோ. என்ன நோ? எங்க பாரு, நீ நிலாவை பார்த்து பேசும்போது கிடைக்காத விஷயம் கூட என்ன பார்த்து பேசினா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ நிலாவை பார்த்து பேச முடியும், ஆனா நிலாவை தொட முடியுமா? இல்ல. ஆனா என்ன தொட முடியும்ல? நீ சந்திரனை பார்த்து பேசினா அவர் எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, ஆனா திரும்ப பதில் சொல்ல மாட்டார்ல. அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா இங்க சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். நீ உணர்ச்சி வசப்பட்டா சந்திரனை கட்டி பிடிக்க முடியாது, ஆனா இங்க பிரச்சனை இல்ல, எப்ப வேணாலும் கட்டி பிடிச்சுக்கலாம். நீ சந்திரன் கிட்ட சொல்லி பாரு, காதை பிடிச்சி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. ஆனா நீ என்கிட்ட கேட்கலாம்ல. ரிஷி, உன் காதை பிடி, என்கிட்ட மன்னிப்பு கேளு. ரிஷி, காதை பிடிச்சு மன்னிப்பு கேளு. வாட்? நீ are you serious? Yes, I'm serious. நீ எனக்கு தொல்லை கொடுத்த 3 என்னதுக்கு அப்புறமும் நீ எழுந்திருக்கவே இல்ல. அதனால காதை நான் ஏன் பிடிக்கணும்? நான் காதெல்லாம் பிடிக்க மாட்டேன். சரி, பிடிக்க வேண்டாம். இப்ப நான் போய் சந்திரன் கிட்டே பேசிக்கிறேன். சரி சரி, இங்க வா, இங்க வா, இங்க பாரு. ஓகே, இங்க 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 பாரு. நீ கோவப்பட ஆரம்பிச்சிட்டன்னு பார்த்தாலே தெரியுது. நான் காதை பிடிச்சுக்கிறேன். அதோட 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணியும் நான் எந்திரிக்கல, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான். 1 2. இல்ல 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 வேண்டாம். அட, 3 முடிச்சிடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 6 7. லக்ஷ்மி, வலிக்குதே. 8 9 10 11 12.
லக்ஷ்மி ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. எஸ் 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 பார்த்தல, சந்திரன் போயிட்டாரு. God is great and he is with me. ஓகே, இப்போ நீ என்கிட்ட உன் மனசுல பட்டதை சொல்லு. ரிஷி, இது ஒண்ணு சொல்லி புரியுற விஷயம் கிடையாது. இது உணரக்கூடிய விஷயம். அப்படின்னா நீ இதத்தான் சொல்ல போற. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ பாக்யலட்சுமி, என்ன நான் கிடைச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது. என்னுடைய முன் ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் கிடைச்சிருக்க. 7 ஜென்மத்துக்கா? அப்படின்னா 7 ஜென்மத்துக்கும் ஒரே ஒரு பொண்ணா? வெவ்வேறு ஜென்மத்துல வெவ்வேறு பொண்டாட்டி வேணுமா? ஆஃப் கோர்ஸ். அதோட உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் ஒரே ஜென்மத்துல ஒரே லைஃப் டைம்ல 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்ல. எனக்கு 7 ஜென்மத்திலயும் வேற வேற மனைவி தான் கிடைக்கணும். முன்னா நீனும் சாப்பிட்டிருக்க மாட்ட, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இல்ல, அது லக்ஷ்மியும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னா, பட் எனக்கு தான் சாப்பிட மூடு இல்ல. மூடு இருக்கோ இல்லையோ, சாப்பிட்டு தானே ஆகணும். ஆரோக்கியத்தை கெடுத்துக்க போறியா நீ? நீ சாப்பிட்டு தான் ஆகணும், புரியுதா? ஓகே மாம், ஃபார் யூ. ரிஷி, கடைசி முறையா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. உன் வாழ்க்கை விலை மதிப்பு இல்லாதது. அனாவசியமா உன் வாழ்க்கைய ஆபத்துல சிக்க வச்சுக்காதப்பா. மாம், எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களோட லைஃப், உங்க உயிர். அதனாலதான் சொல்றேன், எனக்கு எதுவும் ஆகாது, நான் ப்ராமிஸ் பண்றேன். அண்ட் என் லைஃப் எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும், அதே அளவுக்கு வேல்யூபிள் லக்ஷ்மியோட லைஃபும் தான். இன்ஃபேக்ட் என் லைஃபை விட அவளோடது வேல்யூபிள். நான் உன்னை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நான் சொல்றத கேளு. நான் சொல்ற விஷயத்துல கவனத்தை செலுத்தினா போதும். சரிம்மா. முதல்ல சாப்பிடணும். ஓகே. ஹாப்பி. நீ இருக்கியே, இப்ப நீ வழிக்கு வருவ. என்கிட்ட சொன்ன மாதிரியே அத்தை கிட்டயும் இப்போ உனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. அவங்க சொன்ன உடனே சரி சாப்பிடுறேன்னு சொல்லிட்ட. ஒருவேளை உன் மனசுல பட்டது மாமுக்கு கேட்டிருக்கலாம். சாப்பிடுற. நீ சொன்ன மாதிரி இருந்திருந்தா உனக்கு நான் கொடுக்கற மதிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். என்னை விட நீதான் வேல்யூபிள். உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அதை நான் நிச்சயமா உன்னை நெருங்க விட மாட்டேன், ஒருபோதும் மாட்டேன்.